சிலுவையை நான் எதற்காக பார்க்கிறோம் அப்படின்னா, அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். இந்த பாடுகள் எந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகளை அனுபவித்ததுக்கு காரணம், நான் அந்த இடத்துல இல்லாமல் என்ன அங்கிருந்து விலக்கிட்டு அவர் என்னுடைய இடத்துல என்ன செய்கிறார், ஏறி நிற்கிறவராக இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்ல வராரு, நான் இந்த உலகத்தில் உன்னை மீட்பதற்கு காரணம் என்னோடு கூட சேர்ப்பதற்காக தான். மீண்டும் இந்த உலகத்தில் உன்னை பெரிய ஆளாக உயர்த்துறதுக்காக அல்ல, இந்த உலகத்தின் அதிகாரங்களுக்கு நேராக உன்னை கொண்டு போகிறதுக்கு அல்ல, இந்த உலகத்தின் மண்ணிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நீ எடுக்கிறதுக்காக அல்ல, பரலோக வாழ்வுக்கு நேராய் நீ தகுதி உள்ளவனாய் மாறும்படியாய், இந்த உலகத்திலே வாழுகிற நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்படியாய், பாவத்திலே மரித்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரிக்கிறதுக்காக அல்ல, பாவத்தில் ஒருவேளை உழன்ற நீ சுத்தமாக்கப்பட்டு இரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய், ராஜ்யத்துக்கு நேராய், ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு நேராய் வர வேண்டும் என்பதற்காகவே சிலுவை உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா, ஆமென்.